ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பா கிட்ட படத்துக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. அப்பாவும் பொண்ணு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்பா, ஆர் யூ பிஸி? அப்பா, பிஸியாக இருக்கிறீங்களா? ஐ நீட் டு டாக் டு யூ. உங்ககிட்ட கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். ஐ நீட் டு டாக் டு யூ அப்படின்னா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அர்த்தம். அப்பா, ஆர் யூ பிஸி? அப்பா, பிஸியாக இருக்கிறீங்களா? ஐ நீட் டு டாக் டு யூ. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாரு? டெல் மீமா வாட் இஸ் த மேட்டர். டெல்மிமா அப்படின்னா சொல்லுமா. வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னா என்ன விஷயம். டெல்மிமா வாட் இஸ் த மேட்டர். சொல்லுமா என்ன விஷயம். அதுக்கு பொண்ணு சொல்கிறாங்க, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு எ மூவி டுமாரோ. கேன் ஐ கோ? என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு படத்துக்கு போகிறேன், நாளைக்கு ஒரு படத்துக்கு போகிறாங்க. கேன் ஐ கோ? நான் போகட்டுமா, நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேன் ஐ கோ அப்படின்னா நான் போகலாமா, நான் போகட்டுமா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, ஓகே. அதுக்கு இவர், யூ ஜஸ்ட் வென்ட் அவுட் வித் தெம் லாஸ்ட் வீக். தெம் அப்படின்னா அவர்களை, இவர்களை அப்படின்னு அர்த்தம். யாரை குறிக்குது? நண்பர்களை குறிக்கிறது. சரிங்களா? அதாவது வித் தெம் அப்படின்னா அவர்களுடன். யூ வென்ட் அவுட் அப்படின்னா நீ வெளியே சென்றாய். வித் தெம் அவர்களுடன். லாஸ்ட் வீக் கடந்த வாரம், போன வாரம். ரைட் இல்லை? இந்த ரைட் அப்படின்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தோட இறுதியில் ஒரு கேள்வியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தானே இல்லை அப்படின்னு அர்த்தம். யூ ஜஸ்ட் வென்ட் அவுட் வித் தெம் லாஸ்ட் வீக் ரைட். போன வாரமும் அவங்க கூட வெளியில் போனதானே நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பொண்ணு, தேட் வாஸ் ஃபார் அ காலேஜ் ப்ராஜெக்ட் பா. அது காலேஜ் ப்ராஜெக்டுக்காகப்பா. ப்ளீஸ் லெட் மீ கோ டுமாரோ. லெட் மீ கோ அப்படின்னா என்ன போக விடு. ப்ளீஸ் லெட் மீ கோ அப்படின்னா என்ன போக விடுங்க, தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. தட் வாஸ் ஃபார் அ காலேஜ் ப்ராஜெக்ட் பா. ப்ளீஸ் லெட் மீ கோ டுமாரோ. அது காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காகப்பா, ப்ளீஸ் நாளைக்கு என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா, ஓகே ஃபைன் கோ. சரி, ஓகே போ. ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங் வித் யூ? ஹூ இஸ் கம்மிங் வித் யூ? ஹூ இஸ் கம்மிங் வித் யூ அப்படின்னா உங்க கூட யார் வராங்க. ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங் வித் யூ அப்படின்னா உங்க கூட வேற யார் வராங்க. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி உங்க கூட இன்னும் வேற யார் வராங்க அப்படின்னு அர்த்தம். எல்ஸ் அப்படின்னா வேறு, வேற அப்படின்னு அர்த்தங்களா. சரி, ஓகே ஃபைன் கோ. சரி, ஓகே போ. ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங் வித் யூ? உங்க கூட இன்னும் வேற யார் வராங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். உங்க கூட இன்னும் வேற யார் வராங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் ஸ்னேகா, பிரியா அண்ட் மீ. ஜஸ்ட் ஸ்னேகா, பிரியா, அப்புறம் நான் மட்டும்தான். வி வில் கம் பேக் பிஃபோர் சிக்ஸ். வி வில் கம் பேக் அப்படின்னா நாங்கள் திரும்பி வந்துடுவோம். பிஃபோர் 6 அப்படின்னா 6 மணிக்கு முன்னாடியே, 6 மணிக்குள்ளேயே. ஸ்னேகா, பிரியா, அப்புறம் நான் மட்டும்தான். நாங்கள் 6 மணிக்குள்ள திரும்பி வந்துடுவோம். கம் பேக் அப்படின்னா திரும்ப வருவது. சரிங்களா? ஜஸ்ட் ஸ்னேகா, பிரியா அண்ட் மீ. வி வில் கம் பேக் பிஃபோர் 6 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு, குட், நல்லது. ஹவு மச் மணி டூ யூ நீட் ஃபார் த டிக்கெட் அண்ட் ஸ்நாக்ஸ்? ஹவு மச் மணி டூ யூ நீட் அப்படின்னா உனக்கு எவ்வளவு பணம் தேவை. ஃபார் த டிக்கெட் அண்ட் ஸ்நாக்ஸ். டிக்கெட்டுக்கும் ஸ்நாக்ஸுக்கும். டிக்கெட்டுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் உனக்கு எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே பொண்ணு என்ன சொல்கிறாங்க? கிவ் மீ 500 rupees பா. 500 ரூபாய் கொடுங்கப்பா. தட் இஸ் எனஃப். அதுவே போதும். தட் இஸ் எனஃப் அப்படின்னா அது போதும், அதுவே போதும். கிவ் மீ, கிவ் மீ அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. சரி, அதுக்கு இவரு, ஓகே டேக் இட் ஃப்ரம் மை வாலெட். சரி, என்னுடைய பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கோ. டேக் இட் அப்படின்னா அதை எடுத்துக்கோ. எதை எடுத்துக்கிறது? பணம். இட் அப்படின்ற வார்த்தை பணத்தை குறிக்குது. சரிங்களா? பி சேஃப் அப்படின்னா பத்திரமா இரு. அண்ட் கால் மீ அப்படின்னா அப்புறம் எனக்கு கால், மற்றும் எனக்கு கால் பண்ண. வென் யூ ரீச் த தியேட்டர். தியேட்டருக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம், பிறகு. இந்த வென் அப்படின்ற வார்த்தைக்கு பிறகு, அப்புறம், இந்த மாதிரி அர்த்தமும் இருக்கு. கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. வென் யூ ரீச் த தியேட்டர் அப்படின்னா நீ தியேட்டருக்கு ரீச் ஆன பிறகு, அப்புறம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். சோ வாட் ஐ guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.